ஆனா இது சாதாரணமான ஒரு உதவி அல்ல. நாம உலக வாழ்க்கையிலே நாம பார்க்கிறோம், உடன் பிறந்த சகோதரன் ஒரு கடன் தொகையை வாங்கிட்டு அந்த கடன் தொகையை அவரால் கட்ட முடியல அப்படின்னு சொன்னா அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்கிறோம். அவர்கிட்ட கடன் கொடுத்து அவர்கிட்ட நீங்க போய் கேளுங்க, அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, என்கிட்டயே வந்து கேட்கறீங்க. சொந்த உறவுகள், இரத்த உறவுகள், சொந்த பந்தங்களை என்ன செய்யறோம், கடனினுடைய அந்த சுமைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சஹாபியினுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உதவி செய்தார்கள் என்று சொன்னால் அது கருணையினுடைய அடிப்படையில் தான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களை சுற்றி இருப்பவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டினால் அல்லாஹ் உங்களின் மீது கருணை காட்டுவான். அப்ப அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நாம நம்மை சுற்றி இருக்கவர்களிடத்துல கருணையோடும் அன்போடும் நடந்து கொண்டா அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிகின்றோம்.